بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته والكتاب ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. وقال تعالى في آية آخر: ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: إن في الجنة غرفا يرى ظاهرها من بطونها وباطنها من ظهورها. قيل: تلك منازل الأنبياء يا رسول الله. قال رسول الله صلى الله عليه وسلم: بل آمنوا بالله وصدقوا المرسلين. رواه الجماعة. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கிய சலாத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த சத்தியத்தோழர்கள் மீதும் மேலும் நம் அனைவரின் மீதும் நிறுத்துவார்கள் பிரார்த்தித்து இந்த உரையாடல் செய்தேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாளில் வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஈமானுடைய வாழ்க்கையே சிறந்தது என்பதை பற்றிய ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும் என்றால் 10 மணி வரைக்கும் பேச சொல்லியிருக்காங்க. 10 மணி வரைக்கும் பேசி முடிக்கக்கூடிய தலைப்பு இல்லை, இது யதார்த்தம். ஆனா முடிந்த அளவுக்கு நம்ம இன்ஷால்லா 10 மணிக்குள்ளேயே முடிக்க நாம் ட்ரை பண்றோம். சில விஷயங்கள் உங்களை பதிவு செய்து விட்டு நம்ம எதிர்ப்பு நாம் முயற்சிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, பலரும் தொழுது விட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இரவு நேரத்துல நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தொழுகைக்காக வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை பிடிச்சிட்டு மெனக்கெட வச்சு உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி பயான் கேளு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் முடியாது கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா மார்க்கத்துல லாய்க்கராக அப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. வலியுறுத்தி செய்யப்பட வேண்டும், வற்புறுத்தி செய்யப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. குர்ஆன் ஓத வேண்டுமா ஓதி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க தவிர அடிச்சு குடிச்சு இது செய்யறது அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்துல அவசியம் இல்லை. தொழுகையை தவிர தொழுகை கட்டாயம் அடித்து கை கால் உடச்சி தொலை வைக்கணும். அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பயானை கேளு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைக்க முடியாது. அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, ஒரு சில செய்திகளை ஈமானோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஈமான் அவசியம் என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிவிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா நிசாஇலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம பெரும்பான்மையானவர்கள் கவனக்குறையோடு இருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு மதீனா வாழ்க்கையில் இறக்கப்பட்ட வசனம். நபி ஸல்லல்லாஹு மதீனா வாழ்க்கையில் இறக்கப்பட்ட வசனம். ஏறக்குறைய 15 வருட வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை கடந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு இறக்கப்பட்ட இந்த வசனம். 15 வருடங்கள் முடிஞ்சிச்சு. மக்கா வாழ்க்கையில 13 வருடங்கள், மதீனா வாழ்க்கையிலே ஆரம்ப 2 வருடங்கள் கடந்து அதன் பிறகு 3வது வருடத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஈமானோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிட்டார். என்ன வசனம் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. இந்த வசனம் யாரை பார்த்து பேசுகிறது? யாரை பார்த்து பேசுகிறது? ஈமான் கொண்டவர்களை பார்த்து, அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து பேசுகிறது. அல்லாஹை ஒருவன் என்று ரப்பாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போன்று மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, மறுமை நாளை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸல அலா ரசூலிஹி. அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் இலக்கிய குர்ஆனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸல அலா ரசூலிஹி.
அல்லாஹ்வின் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தொடர்ச்சியாக சொல்லுகின்றார். அந்த வேதத்தோடு நம்முடைய ஈமான் முடித்துவிடக் கூடாது. இந்த வேதத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹை மறுக்கின்றார்களோ, அவருடைய தூதர் அவருடைய வழக்குகளை மறுக்கின்றார்களோ, அவருடைய வேதங்களை மறுக்கின்றார்களோ, அவருடைய தூதர்களை மறுக்கின்றார்களோ, வறுமை நாடு யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் திட்டமாக ஒரு தூரமான வழி கேட்கிற அவர்கள் போய்விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஏன் சொல்ல வேண்டும் என்று அவசியம். சில விஷயங்கள் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். சில விஷயங்கள் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். என்ன விஷயம் அப்படின்னா, உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லியிருக்கிறார்? தொழுகையை பற்றி நாம் மறந்துவிடக் கூடாது, தொழாமல் நாம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ மக்கா வாழ்க்கையிலே ஈமானோடு தொடர்புடைய ஷிர்கோடு தொடர்புடைய வசனங்கள் தான் பெரும்பாலும் இருக்கப்பட்டது. எல்லா நபிமார்களும் சொன்ன செய்திகள் மக்கா வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லினார். எல்லா நபிமாரும் என்ன சொன்னார்கள்? என்னுடைய சமூகமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு வணங்கக்கூடிய தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்பதாக எல்லா நபிமாரும் இந்த செய்தி சொன்னதாக பல வசனங்களில் சொல்லி காட்டினார். திரும்பவும் அல்லாஹ் சொல்லும் போது 47வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்தில் எடுத்து போய் பாருங்க. பற்றி 13 வருஷம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். மக்கா வாழ்க்கையிலே 13 வருடங்கள் முழுக்க அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அவசியம் என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார். இருப்பினும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 6 வருடங்கள் கழிந்த பிறகு, அதுவும் எப்ப, இப்போது நாம் சொல்ற அந்த வசனமாச்சு ஹிஜ்ரி 3வது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட வசனம். இப்போது முகமது 47வது அத்தியாயத்துடைய 19வது வசனம் அது எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 6 வருடங்கள் கழித்து இறக்கப்பட்ட வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஃபஅலம், நபியை அறிந்து கொள்ளுங்கள், நபியை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். மீண்டும் தெளிவாக்கிறார். ஏன் சொல்ல ஏற்கனவே 13 வருடங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏன் மீண்டும் சொல்லப்பட வேண்டும்? அந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. உலக வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, உலகத்துடைய இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடும்போது, அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்? மறக்கடைசி வாழ்க்கையிலே இது யதார்த்தம். ஒரு சில விஷயங்கள் நாம் வந்து மார்க்கத்துடைய விஷயங்கள் கற்று நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருப்போம். சில வாழ்க்கையிலே சில இன்பங்கள், உலகத்துடைய இன்பங்களை நாம் அடைந்து கொண்டால் ஒவ்வொன்றாக அந்த விஷயங்களை என்ன செய்வோம்? மறக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொன்றாக எடுத்து மறக்க மாட்டோம். சிறிது சிறிதாக அந்த விஷயங்களை தவிர்க்க ஆரம்பிப்போம். இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். ஈமான் உறுதியாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய ஈமானுக்கு ஏதாவது சந்தேகம் சொல்ல முடியுமா? எந்த ஒரு சஹாபியாச்சும் சந்தேகம் உள்ள ஈமான் வச்சிருந்தாங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உறுதியான ஈமான் உடையவர்களை பார்த்ததாக வசனத்தை சொல்லுகிறார். நாமும் ஈமான் கொண்டவர்களை ஆமீனும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாக நீங்கள் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆக அன்பான சகோதரர்களே, ஈமான் இல்லாத வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஈமான் இல்லாத வாழ்க்கை ஹஜ்ஜிலே சொல்லக்கூடிய வசனம், யார் அல்லாஹை ஈமான் கொள்ளாமல் அல்லாஹை நிராகரிக்கின்றார்களோ, அல்லாஹை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குரிய உதாரணம் என்ன அப்படின்னா, வானத்திலிருந்து எதுவுமே இல்லாமல் குதித்து விட்டவனை போன்று, விழுந்து விட்டவனை போன்று. இப்போ பில்டிங்கு மேல போறோம், தொப்புள் கீழே விட்டா என்ன ஆகும்? முடிஞ்சது, க்ளோஸ். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறார். ஈமான் இல்லை அப்படின்னா, அல்லாஹை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், அல்லாஹின் மீதே நீங்கள் உங்களிடத்திலே நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்றால், அல்லாஹை நீங்கள் ஷிர்க் வைக்கிறீர்கள் என்றால், உங்களுக்குரிய உதாரணம் அல்லாஹ் தான் சொல்லும் போது வானத்திலிருந்து விழுந்து விட்டவனை போன்ற உதாரணம். அப்படி அவன் விழுந்து விட்டால் என்ன ஆகும்? பறவைகள் அவனை கொத்தி திங்கும். பறவைகள் அவனை அவன் சிக்கையில வந்து செத்து போயிடுவான். என்ன ஆகும்? ஏதோ ஒரு பாலைவனத்துல விழுந்துட்டா, இல்ல காட்டுல ஏதோ காட்டுல விழுந்துட்டான்னு என்ன ஆகும்? மக்களுக்கு மத்தியில விழுந்துட்டா அப்படின்னா எடுத்து போய் அடக்கம் பண்ணி விட்டுருவாங்க, பதச்சு விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா காட்டுல எங்கேயாச்சும் போய் விழுந்துட்டா
பறவைகள் அவனை கொத்தி தின்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகின்றார் அல்லது அந்த வானத்திலிருந்து அவன் குடித்து விடக்கூடிய அவனை என்ன நிலைமை அவனுக்கு ஏற்படும் அல்லாஹ் சொல்லும் போது வேகமாக வீசக்கூடிய ஒரு காற்று யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் அவனை வீசிவிடும். அப்படிப்பட்டவனை போன்று ஈமான் இல்லாதவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பான சகோதரர்களே, ஈமான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அடிப்படையான விஷயம். ஏன் என்றால் அந்த ஈமான் இல்லாமல் எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. டைரக்டா விஷயத்திற்கு வந்துடும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஈமான் அவசியம் அப்படிங்கிறதுக்கு விஷயத்திற்கு வந்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 4-5 வசனங்களை சொல்லி காட்டுகிறார். முதலாவது பாயிண்ட், ஏன் ஈமான் அவசியம் அப்படிங்கிறதுக்கு முதலாவது பாயிண்ட் சொல்றோம். وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. யார் ஒருவர் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால் ஈமான் கொண்ட நிலையிலே அவர்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் விரைவில் எங்கே போவாங்க? சூரத்திற்குள் அவர்கள் நுழைவார்கள். துளியாலும் அவர்களுக்கு அநீதம் இழைக்கப்படாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக நம்ம சுரகத்துக்கு போகணும் அப்படின்னா ஈமான் அடிப்படை. அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? ஏதோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் மாதிரி இருக்கிறோம். உண்மையில நம்மகிட்ட ஈமான் இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஈமான் நம்ம கிட்ட இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இருக்கா? குர்ஆன் சொல்லக்கூடிய ஈமான் இருக்கிறதா? ஈமான் இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய ஈமான் இருக்கிறதா? நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஈமான் என்று எதை சொன்னார்களோ, எதை சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்களோ அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. அந்த ஈமான் இருந்திருந்தால் உண்மையிலேயே நம்மை மிகைப்பவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு, சோர்வடைந்து விடாதே, வலா தஹ்சனு, கவலைப்படாதே, வஅன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீ முஃமினாக இருந்தால் நீதான் உயர்ந்தவன். இன்னைக்கு நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோமா தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம்? உலகத்துடைய பார்வையிலே நம்முடைய அந்தஸ்து என்ன? இன்று எங்க இருக்கிறது நம்முடைய அந்தஸ்து? எல்லா இடத்திலும் இழுபடைந்த நிலைதான். எல்லா விஷயத்திலும் மிகவும் பின்தங்கியவர்களாகத்தான் இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீ முஃமினாக இருந்தால் நீதான் உயர்ந்தவன். அப்போ நாம உயர்ந்தவர்களாக இல்லை என்றால் இரண்டில ஒரு முடிவுக்கு நாம வரணும். ஒன்னே குர்ஆன் பொய் சொல்லுது, ஒன்னே குர்ஆன் பொய் சொல்லுது, இல்ல நம்ம இடத்துல ஈமான் இல்லை. எது எந்த முடிவு வரும்? குர்ஆன் பொய் சொல்றது முடிவு வந்துருமா? மூமினே கிடையாது. இருக்கிற ஈமானும் பாழா போயிடும், இருக்கிற ஈமானும் பாழா போயிடும். அப்ப அன்பான சகோதரர்களே, ஈமான் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமான் நம்மிடத்திலே இல்லை. அல்லாஹ் எதை ஈமான் என்று சொல்லுகின்றாரோ அந்த ஈமான் நம்மிடத்திலே இல்லை. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபூ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 49வது அத்தியாயம். உண்மையிலே ஈமான் உடையவர்கள் யார் தெரியுமா? உண்மையிலே ஈமான் யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். சும்மலம் யர்தாபு, அதிலே துளியும் அவரிடத்திலே சந்தேகம் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கு சஹாபாக்களுடைய உதாரணத்தை நாம் சொல்லுவோம். சந்தேகம் இல்லாத ஈமானுக்கு யாருக்கு உதாரணம் சொல்லுவோம்? எந்த சஹாபி? ஒரு சஹாபி சொன்னா யார் சஹாபி? எந்த சஹாபி சொல்லுவோம்? அபூபக்கரை மட்டும் பிடிச்சி தோங்காதீங்க, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானை சந்தேகம் உள்ள ஈமானை சொல்ல முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நாம் அறிய முடியும். அவருடைய ஈமானுக்கு நாம் திரும்பி கூட பார்க்கறதில்லை. உண்மையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு அந்தஸ்து பெற்றவர்களோ அதற்கு சற்றும் குறைவாக இல்ல, சற்றும் குறைவு கிடையாது. இந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்து மார்க்கத்தில் நம்ம பார்க்கிறதே இல்லை. கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய ஈமானை சந்தேகத்திற்குரிய ஈமான சந்தேகம் இருந்துச்சா? இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அபூபக்கர் விட்டுருங்க, கதீஜா ரலியல்லாஹு விட்டுருங்க, ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு ரொம்ப க்ளோஸ், அப்படிதான். ஆயிஷா ரலியல்லாஹு விட்டுருங்க, உமர் ரலியல்லாஹு விட்டுருங்க, நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, நபி ஸல்லல்லாஹு பிள்ளைகள் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. அன்சாரிகளுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? அன்சாரிகளுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு?
ஹுனைன் போர் நடக்கிறது. ஹுனைன் போர் நடந்து முடிந்த பிறகு எத்தனையோ ஆயிரம் ஆடுகள், எத்தனையோ ஆயிரம் ஒட்டகங்கள் நபிசாசர்களுக்கு அந்த போரிலே கனிமத் பொருளாக கிடைக்கிறார். எத்தனையோ ஆயிரம் ஊக்கியாக்கள் வெள்ளி கிடைக்கிறது. நபிசாசர்கள் அந்த கனிமத் பொருட்களை பங்கிடுவதற்கு முன்பாக தாய் நகரத்துக்கு போயிட்டார். அபூ ஹுரைரா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நாளைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், தாய்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஹுனைன் போர்ல இந்த காற்றுகள் எல்லாருமே தாய் நகரத்துக்கு ஓடி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவுதாசி போயிருக்க நிறைய இடத்துக்கு ஓடி இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களை ஃபாலோ பண்ணி நான் போறேன் அப்படின்னு சொல்லி நேரா தாய் நகரத்துக்கு போயிட்டாங்க. சொல்லிட்டு போனாங்க. ஒருத்தன் வருவான், அவன் கேட்பான், எதுக்கு எப்படி சொல்லி கேட்டாலும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நபிசாசனமே ஒருத்தன் வந்தா, ஐயோ பச்சையா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கேன், பொண்டாட்டிக்குள்ள எங்கிட்ட பசியா கிடக்குது அப்படின்னு அபூ ஹுரைரா செஞ்சாரு. பாவம் பொண்டாட்டிக்குள்ள அப்படின்னு சரி எடுத்து போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாரு. 2வது நாள் வந்தான். 2வது நாள் நைட்ல திரும்ப வந்தான். திரும்ப அழுது குரண்டு, ஐயோ பசியா இருக்குது, குழந்தை குட்டி எல்லாம் பசியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி 2வது நாள் சொல்லிட்டாரு. 3வது நாள் ஆச்சு. 3வது நாள் வந்தான். அந்த அதே வந்து 3வது நாளும் எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னும் போது அபூ ஹுரைரா சொன்னாங்க, இன்னைக்கு கொடுக்கவே முடியாது போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கராரா பேசிட்டாரு. அப்போ வந்து அவன் சொல்றான், சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்மிடத்தில் எப்படி சந்தேகத்திற்குரிய ஈமான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்த சம்பவத்துக்கு அடுத்து நடந்த ஒரு சம்பவம் சஹாபாக்களின் அன்சாரி சஹாபாக்களுடைய உறுதியான ஈமானுக்கு என்ன உதாரணம் என்பதற்கு அடுத்து நடந்த ஒரு சம்பவம் இருக்கு, தொடர்ச்சியாக நடந்த சம்பவம். அப்ப நபிசாசம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க, ஒருத்தன் வருவான், எதை சொல்லி கேட்டாலும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் கொடுத்துட்டாரு, ஏதோ இறங்கி மனசு மாறி கொடுத்துட்டாரு. 3வது நாள் அதே நபர் திரும்ப வந்து கேட்கும் போது அபூ ஹுரைரா பிடிச்சு வச்சுக்கிட்டு, இன்னைக்கு கட்டாயம் ஒரு கொடுக்கவே முடியாது போ அப்படின்னு சொல்லி நிறுத்துற வந்தாரு. சொல்றா, ஒரு விஷயம் நான் சொல்றேன், அந்த விஷயம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இனிமே நான் வரவே மாட்டேன் இந்த பண்ணுவாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆனா அந்த ஆள் சொல்றான், எனக்கு கொடுக்கும், நான் சொல்றேன் ஆனா எனக்கு ஏதாச்சும் கொடுக்கும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா கொடுத்துட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அபூ ஹுரைராவுக்கு அந்த ஆள் சொன்னா, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுனா நான் வரமாட்டேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிட்டு போனானா. தெரியுமில்ல இந்த சம்பவம், எல்லாருக்கும் தெரியும் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு ஷைத்தானை எப்படி மார்க்கத்துடைய சட்டத்தை கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தையே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதான் சந்தேகம் உள்ள விஷயம். மார்க்கத்தை படிச்சிருந்தால் தான் அல்லவா அவர்களால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை. ஷைத்தான் எந்த விஷயத்தையும் நபிசார் அவர்கள் வந்த பிறகு அந்த நேரத்துல வந்து அபூ ஹுரைரா யார் சொன்னா நீங்க சொல்லி போனீங்க, ஒரு ஆள் 3 நாள் வந்தா 3 நாள் வந்து இப்படி கேட்டா கொடுத்துல 3வது நாள் இப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னும் போது நபிசார் சொன்னாங்க, வந்தது ஷைத்தான் தான், வேற யாரும் கிடையாது. அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மைத்தான் பேசியிருக்கிறான், பொய்யனாக இருந்தாலும் உண்மைத்தான் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிசார் சொன்னாங்க. என்ன உண்மை பேசினான்? ஆயத்துல் குர்சி ஓதுனா அந்த இடத்துல ஷைத்தான் வரமாட்டான் அப்படிங்கிற அந்த செய்தியை நபிசார் அவர்கள் உண்மைத்தான் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி காட்டினார்கள். இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு சந்தேக கண்ணோடு எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, எப்படி அது ஷைத்தான் வரக்கூடாது வரமாட்டான் அப்படின்னா அது ஷைத்தானை எப்படி வந்து ஆயத்துல் குர்சி ஓத சொல்றது, அது எப்படி மார்க்க சட்டமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அந்த விஷயத்தை மறுப்பதற்கு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தயார். போன வருஷம் நோம்புல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. சென்ற வருடம் நோம்புல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஷைத்தான் எப்படி மார்க்க சட்டத்தை கொடுப்பது, மார்க்க சட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் வர வேண்டும். ஷைத்தான் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, ஷைத்தான் சொன்னதெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால அது கிடையாது, பொய் அப்படின்னா. இந்த சம்பவம் நடந்தது நபி ஹிஜ்ரி 8வது வருடம் மக்கா வெற்றிக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் இது. ஹுனைன் போர் நடந்த சம்பவம். மக்கா வெற்றியிலே நபிசார்கள் 19 நாள் மக்காவில் தங்கியிருக்கார்கள். அந்த 19வது நாளிலே நபிசார்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவுதாஸ் என்கிற இடத்திலே நிறைய சஹபி கூட்டத்தினர், மேலும் சில கூட்டத்தில் மசூம் கூட்டத்தினர் போன்ற கூட்டத்தினர் வந்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக ஒன்று கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே மக்கா வெற்றி முடிந்த 19வது நாள் நபிசார்கள் இந்த ஹுனைன் போருக்கு புறப்படுகிறார். ஹுனைன் போருக்கு புறப்படுறாங்க. அதை தொடர்ந்து நடந்த சம்பவம் தான் இது. இந்த செய்தி, அதாவது ஆயத்துல் குர்சி ஓதினால் ஷைத்தான் வரமாட்டான் என்கின்ற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மதீனா வாழ்க்கையுடைய 5வது வருஷத்துல சொல்லிட்டாங்க சஹாபாக்களுக்கு. படிச்சு பார்த்தாதானே உங்களுக்கு தெரியும். படிக்கிறதோ இல்ல, மார்க்க விஷயங்கள் படிக்கிறது இல்ல, மார்க்கத்திலே தெளிவு கிடையாது. ஷைத்தான் சொல்லிட்டான் அதனால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அந்த ஹதீஸையே மறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் சந்தேகம் உள்ள ஈமான் அப்படின்னு சொல்வது. நான் ஷைத்தான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை.
அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போனான், அவ்வளவுதான். புதுசா இந்த ஒரு சட்டத்தையும் செய்யலாம் சொல்லிட்டு போகல. அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போனான், இதை செய்யுமா நான் வரமாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளவுதான், புதுசா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நடந்த சம்பவம் என்ன, நபி அவர்கள் அந்த தாய் நகரத்தை திரும்ப வந்துட்டாங்க. போர் நடக்கல, முனை போருக்கு அடுத்து நடந்த தாய் போர், அது போரே நடக்கல. காப்பர்கள் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. நபி அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வந்து விட்டார்கள். அந்த முனை இடத்திற்கு நபி திரும்பி வந்துட்டாங்க. கனிமத் பொருட்கள் நபி அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள். பிரித்து கொடுக்கும் போது சஹாபாக்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றி கொண்டிருந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு அதிகமாக வாரி வழங்கினார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் 100 கொடுத்தாங்க. ஒவ்வொரு சாதிக்கும் 100 கொடுத்தாங்க. அபூ சுஃபியான் புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார். யார் சொல்லா? நானு. 100 எடுத்துக்கீங்க. யார் சொல்ல? என் பையன் முஆவியாக்கு அவருக்கு 100 எடுத்துங்க. என் பையன் இவருக்கு அவருக்கு 100 எடுத்துக்கீங்க. என் பையன் இவருக்கு அவருக்கு 100 எடுத்துங்க. அபூ சுஃபியான் மட்டும் 400 ஒட்டகத்தை வாங்கிட்டு போனார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர் 400 ஒட்டகத்தை வாங்கிட்டு போனார். அது மட்டுமா, நிறைய ஊக்கியா வெள்ளி, ஒரு நபருக்கு 25 ஊக்கியா, ஒரு சில அறிவிப்புகள் 40 ஊக்கியா வெள்ளி என்று வருகிறது. அவ்வளவு கிலோ கணக்கில் வெள்ளி ஒவ்வொரு நபருக்கும். அபூ சுஃபியான் அவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கவலை என்ன அப்படின்னா, நாமளும் போர்ல கலந்து விட்டோம், நமக்கு எதுவுமே நபி சாசம் கொடுக்கலையே. நபி சாசம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, வாரி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுல ஒரு சின்னதா ஒரு நெருடல். அவ்வளவு மனிதர்கள் தானே. ஒரு இடத்துல நீங்க 2 பேர் வேலை செய்றீங்க, 4 பேர் வேலை செய்றீங்க. முதலாளி ஒரே மாதிரிதான் வேலை செய்றீங்க. முதலாளி 2 பேருக்கு நல்லா போனஸ் அது இதுன்னு வாரி வழங்குறாரு. நியாயமான முறைப்படி பார்த்தா 4 பேருக்கும் கரெக்டா கொடுக்கணும், அதுதான் நீதமே. ஒரே 2 பேருக்கு கொடுக்குறாரு, 2 பேருக்கு கொடுக்கவே இல்லை. முதலாளி அனுப்பும் போது அந்த 2 பேருக்கு என்ன மனசுல தோணும்? சரி, நாம கூட வேலை செஞ்சோம், நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். அதே மாதிரிதான் அவங்க சகாபாக்கள் மனிதர்கள் தான், அவர்களுக்கு கிடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க. உபாதாபி சாமித் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அன்சாரிகள் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க சொல்லலாம். நீங்க குறைஷிகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அதாவது உங்களுடைய சொந்தக்காரர்கள் மட்டும் தான் கொடுக்கறதா பேசிக்கிறாங்க சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உபாதாவே உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நானும் அன்சாரிகள்ல ஒருத்தர் தான் யார் சொன்னேன், எனக்கு அந்த மனசுல அந்த நெருடல் இருக்கு அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி எல்லா அன்சாரிகளையும் இந்த இடத்துல ஒன்று கூட்டுங்க, எல்லாரும் ஒரு சொல்லுங்க. ஒரு 5000 பேர் கிட்ட வந்துட்டாங்க அன்சாரிகள். எல்லாரும் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய கூட்டிலிருந்து இருந்து வெளியே வராங்க. கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்கு வெளியே அன்சாரிகள் போய் பேசுறாங்க, நீங்க என்னை பத்தி இப்படி பேசுறதா கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி. எல்லா அன்சாரி சாபமும் ஒரு பதிலே சொல்லல. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க பேசுனதுல தப்பே இல்லை. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு, நீங்க பேசுனதுல தப்பே இல்லை, இன்னும் பேசுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு ஐடியா கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பேசுங்கப்பா, நீங்க பேசினாலும் தப்பு கிடையாது, எப்படி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க என்ன பார்த்து, நபியே நீங்க மக்களால் விரட்டப்பட்டதுல வந்தீர்கள், நாம தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், பாதுகாப்பு கொடுத்தோம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நீங்க சொன்னாலும் உண்மைதான், மக்களால் விரட்டப்பட்டதுல தான் நான் மதீனாக்கு வந்தேன், நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தீர்கள், எல்லாவற்றிலும் விட அதிகமாக என்னை பாதுகாத்தீர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு எல்லா ஐடியும் சொல்லி கொடுத்தார். அன்சாரி சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஈடாக சாலை இடத்துல அவ்வளவு செயல், அப்படி செயலட்டா இருக்கார். கடைசியில நபி ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மக்களே புதுதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு நான் வாரி வழங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாரி நான் வழங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஈமான் என்ன ஆகணும், உறுதியாக வேண்டும், வலுவாக வேண்டும் என்பதற்காக. இது போல இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஈமான் இப்படியாச்சும் வலுவாகட்டும் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன், உங்களுடைய ஈமானோடு நான் விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யாருடைய ஈமானுக்கு இது? எல்லா அன்சாரிகளுடைய ஈமானுக்கு நபி ஸல்லல்லாஹு கொடுத்த சர்டிபிகேட். உங்களுடைய ஈமான் உறுதியானது, ஒன்று ஆகாது உங்களுடைய ஈமானி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அன்சாரிகளுடைய ஈமானுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஈமான் நம்மிடத்துல இருக்கிறதா? கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கு நபி ஸல்லல்லாஹு ஒரு உதாரணம் சொன்னாங்க. உஹது மலையை விட வலுவானது அவருடைய ஈமான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உஹது மலை சாதாரணமானதா? அதனுடைய எடை எவ்வளவு இருக்கும், அதை விட வலுவானது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான். இந்த சம்பவம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துல ஏறுங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இவரும் ஏறாரு, உடம்பு கொஞ்சம் உடம்பு இருக்கிறாரு, கால் கொஞ்சம் மெலிசா இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உடம்பு கொஞ்சம் இருக்கும், கால் ரொம்ப மெலிசா இருக்கும்.
அவர் உடம்பு மரத்துல ஏறும் போது வேகமா காத்தடிக்குது. அன்னைக்கு எல்லாரும் வந்து போர்வைதான், மேல ஒரு போர்வை கீழே ஒரு போர்வை வந்து கொஞ்சம் காத்துல விலகும் போது அவருடைய காலை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறார்கள். அப்போ நபி சொன்னாங்க, யாரை பார்த்து சிரிச்சீங்க? யாரை பார்த்து சிரிச்சீங்க? இவருடைய ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த காலுடைய இவருடைய ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? உஹது மலை விட வலுவானது என்பதாக சொல்லி காட்டுறார். அப்படிப்பட்ட ஈமான் நம்மளுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா அப்ப ஈமான் இருக்குன்னு சொல்லுவோம். அதுவரை இன்னும் நாம் முஸ்லிமாகத்தான் இருக்கிறோம். முஃமின் அப்படிங்கிற அந்த ஈமான், உறுதியான ஈமான் நம்மளுக்கு இன்னும் வரவில்லை என்று இன்னொரு வசனத்தை கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல பேசுகிறார், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வதை நமக்கு நாமே நாம் கடமையாக்கிக் கொள்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எத்தனை முறை வந்திருக்கிறது? ஒரு ஆய்வகத்திலே ஒரு மார்க் அறிஞர்களிடத்திலே கேள்வி கேட்கிறது, உலகத்திலே எல்லா இடத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ச்சியாக இருக்கிறது, அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே முஃமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி இதுவரை வரவில்லை என்று கேட்கும் போது அல்லாஹ் அந்த இமாம் அவர்கள், அந்த மார்க் அறிஞர்கள் பதில் சொல்கிறார்கள், இதுவரை நாம் முஸ்லிமாகத்தான் இருக்கிறோம். முஃமின் அந்த ஈமான், உறுதியான ஈமான் என்கிற அந்த நிலைக்கு இன்னும் நாம் வரவில்லை. அப்படி வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு. சஹாபாக்கள் திரும்பி பாருங்கள், எந்த போரிலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அவர்கள் வந்தார்கள், திரும்பி வந்தார்கள். ஒரு போர் சொல்ல முடியுமா? நீங்க ஒரு போர் சொல்ல முடியுமா? எந்த இடத்திலே எந்த விஷயத்திற்கு அவர்கள் சென்றாலும் சரி, எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அல்லாஹ்வுடைய உதவி சென்ற இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி. எல்லா விஷயத்திலும் அவர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்று நாம் எல்லா விஷயத்திலும் மிக கீழ் நிலையில் இருக்கக்கூடிய காரணமும் அல்லாஹ்வுடைய உதவி இதுவரை நமக்கு வராமல் இருப்பதற்குரிய அடிப்படை காரணமும் ஈமான் நம்மிடத்திலே முழுமை பெறவில்லை என்பதுதான். ஈமான் இல்லாத நிலை இல்லாதவர் அப்படி என்னதான் செஞ்சாலும் ஒண்ணும் ஆக முடியாது. அதுதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி, யார் ஒருவர் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தக்கரின் உன்சா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வஹுவ முஃமின், அடிப்படை நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் அந்த சஹாபாக்களை போன்ற சந்தேகம் இல்லாத ஈமான் இருக்கு. இரண்டாவது அத்தியாயத்துடைய 137வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததூ சொல்லக்கூடிய அற்புதமான வசனம். சஹாபாக்குடைய அந்தஸ்து, சஹாபாக்குடைய ஈமானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சர்டிபிகேட், சஹாபாக்குடைய ஈமானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சர்டிபிகேட். அவர்கள் ஈமான் கொண்டார், உலக மக்கள் ஈமான் கொண்டார். எதை? பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, எதை, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அடிப்படையில ஈமான் கொண்டீர்களோ. அந்த வசனம் இறக்கப்படும் போது ஈமான் கொண்டவர்கள் யாரு? யாரு ஈமான் கொண்டவர்கள் தான் சஹாபாக்களை தவிர இதில் யாரும் சேர்ந்தார்கள் உலகத்துல முஃமின்கள்? அந்த வசனம் இறக்கப்படும் போது யாராச்சும் முஃமின்கள் இருந்தார்களா? யாரும் கிடையாது. நீங்கள் எதை, எந்த விஷயத்தை எந்த அடிப்படையில ஈமான் கொண்டீர்களோ அந்த அடிப்படையிலே அவர்களும் ஈமான் கொண்டால்தான் அவர்கள் நேர்வழி பெற முடியும். அவர்கள் நிராகரித்தார், அந்த ஈமான் அவரிடத்திலே கொண்டு வர அவர்கள் மறுத்தார். நபியை அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் திட்டமாக பிரிவினையில இருக்கின்றார்கள். இன்னைக்கு சஹாபாக்களுடைய ஈமான் நம்மிடத்துல இல்லாமல் போவதற்கு காரணம் தான் ஆளாளுக்கு ஒரு கூட்டம், ஆளாளுக்கு ஒரு இயக்கம், ஆளாளுக்கு ஒரு ஜமாத். எல்லாம் சொல்றேன், நான் சொல்லலைங்க, எல்லாம் சொல்றேன். ஷிகாக் அப்படின்னா பிரிவினையில இருப்பார்கள். சஹாபாக்களை போன்ற ஈமான் அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் மறுத்தார். சஹாபாக்களுடைய ஈமான் கொண்டு வருவதற்கு அவர்கள் மறுத்தார். நபியே அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், நபியே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் பிரிவினையிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கிற அடிப்படை காரணமே சஹாபாக்களை போன்ற உறுதியான ஈமான் நம்மளுக்கு இல்லை. இவருடைய நிலைமையில நாம இருந்துவிட்டு இதே நிலைமையில வாழ்ந்துகிட்டு சொர்க்கத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் வைங்கள, பாலைவனத்துல அல்லது ரோட்டுல வேகமா போகும்போது கடுமையான வெயில தூரத்துல தண்ணி பார்த்து பக்கத்துல போய் ஏமாந்து போறோம் இல்லையா, அதே நிலைமையில வறுமை நாடு வேற வழி இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின், அறிந்து கொள்ளுங்கள் முஃமினை தவிர வேறு யாரும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா கட்டாயம் ஈமான், உறுதியான ஈமான் இருக்கு, சந்தேகமான ஈமான் இல்லை. நீங்க சந்தேகமான ஈமான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன நிலையில் இருக்கு அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் நம்மகிட்ட வரும்போது அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்ம நம்பிக்கை இழந்து
நிறைய பிரச்சனைகள் நம்மிடத்தில் வரும்போது அல்லாஹுடைய அருள் மீது நம்ம என்ன செய்வோம்? நம்பிக்கை இழந்துவோம். அதுதான் சந்தேகம் வரக்கூடிய காரணம். நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டுவிடும். நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டுவிடும். உறுதி நம்மிடத்திலே இல்லாமல் போகும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்து ஈமான் ஏன் அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். யார் ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல அமல்களை செய்கிறார்களோ வஹுவ முஃமினுன், ஆனா என்ன நிபந்தனை கட்டாயம் என்ன இருக்கிறோம் அப்படின்னா ஈமான் உள்ள நிலையிலே யார் ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல அமல்களை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். இப்போ மனசு தொட்டு சொல்லுங்க, தூய்மையான வாழ்க்கைனா என்ன? அது முதல்ல சொல்லுங்க. தூய்மையான வாழ்க்கைனா என்ன? எதை குறிக்குது? சொல்லுங்க. தூய்மையான வாழ்க்கைனா என்ன? எதை குறிக்குது? இல்ல சுவன வாழ்க்கை. சுவனம் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சுவனம். பட்டு மௌத்தாயிட்டோம், நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன் என்னுடைய ஈமான வச்சு அப்படின்னு சொல்லி யாரும் உறுதி சொல்ல முடியுமா? அப்படிதான் இருக்கணும். நம்ம அப்போ ஈமான் இன்னும் செய்யணும், அதிகப்படுத்த வேண்டும். ஏன் ஈமான் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னா அல் ஈமான் யஸீது ஈமான் என்பது ஏற்றத்தாழ்வுகளுடையது. அதிகரிக்கவும் செய்யும், குறையவும் செய்யும். நன்மைகள் செய்யும் போது அல்லாஹை கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியங்கள் செய்யும் போது அதிகரிக்கும். மாறு செய்யும் போது தீமையான காரியங்கள் செய்யும் போது குறையும். நம்மள்கிட்ட குறைவுள்ள ஈமான், பலகீனமான ஈமான் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஹதீஸை வச்சு நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா ரஅய்தும் மின்கும் முன்கர ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபைலம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி ஃபைலம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி வذلك அضஅஃபுல் ஈமான். ஃபைலம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபைலம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி வذلك அضஅஃபுல் ஈமான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் சொன்னாங்க, உங்கள் யாராவது ஒரு தீமையை பார்த்தால் என்ன செய்யணும்? கரத்தால் கைகளால் தடுக்கட்டும். கரத்தால் தடுக்கட்டும் என்ன அர்த்தம்? தப்பு செய்யணும், பார்த்தோம்னு போட்டு ஒரே சாத்து டாம் டாம் அடிக்கிறது, அப்படிதானே? அடிக்கிறதல்ல மேட்ருங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்த அதிகாரம் இருப்பவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்த. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதிகாரம் இல்லாதவர்கள் அதை விட்டு இரண்டாவது வழிக்கு போய்க்க வேண்டியது. பபிலிசானி, அதிகாரம் நம்முடைய சிலை இல்லை, பபிலிசானி நாவா சொல்லி தடுக்கணும். அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் கல்வி உள்ளத்தால் வெறுத்து விட வேண்டும். ஈமான், இதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை என்று சொன்னார். எத்தனை பேரை நாம தீமையை பார்க்கும்போது தடுக்கிறோம். கையாலும் தடுக்கிறதுக்கு தயார் இல்லை, நாவால சொல்லியும் தடுக்கிறதுக்கு தயார் இல்லை. நமக்கு எதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி செயலை ஒதுக்கி போயிட்டே இருக்கணும். பரவாயில்லையா? பலகீனமான ஈமான். இதே ஈமானோடு போயிட்டு சொர்க்கத்தை கேட்டோம் அப்படின்னீங்களே, கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. போனவுடனே சொர்க்கம் கிடைச்சிடாது. கிடைக்கும் சொர்க்கம் இன்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். ஈஸியா சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா உறுதியான ஈமான் மேல ஏறி வரணும், அப்போதான் நமக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அதே வசனம் அமையாத்திஹி முஃமினன், அதே போன்ற ஒரு வசனம் அமையாத்திஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத்தி ஃபஉலாயிக லஹும் தரஜாத்துல் ஊலா. யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க வரும்போது முஃமினாக வருகிறார்களோ, கத் அமில ஸாலிஹாத்தி, முஃமினாக மட்டுமல்ல, கத் அமில ஸாலிஹாத், நன்மையான அமல்களும் செய்திருக்கிறேன். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். எத்தனை வசனங்கள் இருக்கு! ஈமான் மட்டும் போதுமா? ஈமான் இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடும். ஈஸியா சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா நல்ல அமல்கள் இருக்கு. அந்த நல்ல அமல்கள் மட்டும் இருந்து ஈமானே சரியில்லைன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே பாழாகிடும். அந்த வருஷத்தை எல்லாம் சொல்லிங்கன்னா கதாமில சுவாரியார், ஈமானுடையவர்களாக யார் அல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்களோ, கதாமில சுவாரியார் நன்மையான காரியங்கள் செய்து வருகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திற்கு ஒரு அழகான ஒரு செய்தி திருமதியில பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஃபில் ஜன்னத்தி வஃபர்,
சுவனத்திலே ஒரு தனியான மாளிகைகள் உண்டு. திருமதியில அபுதாவுது நசாயி இந்த மாதிரி போன்ற நூல்களில் வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னஃபில் ஜன்னத்தி குரஃபன், சுவனத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு மாளிகைகள் உண்டு. மாளிகை உண்டு. யுரா ராஹிஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினிஹா மின் ராஹிஹா. அந்த மாளிகைக்கு வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளியே என்ன இருக்குங்கிறது தெரியும். அவ்வளவு அழகான மாளிகைகள், அவ்வளவு அழகான மாளிகைகள் உண்டு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், திருக்க மனாசில் அம்பியா அல்லாஹ்வுடைய தூதரே, அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா எப்படியாவது நபிமாருடைய மாளிகையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சஹாபாக்கள். அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, அதாவது வெளியே இருந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளியே என்ன இருக்குங்கிறது தெரியும். அதாவது சுவனத்துடைய இன்பங்கள், அந்த மாளிகைக்குள்ள இருக்கக்கூடிய இன்பங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க முடியும். அந்த மாளிகையுடைய பிரம்மாண்டத்தையும் பார்க்க முடியும். உள்ள கட்டிடங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ரூம் எப்படி இருக்கு, கட்டில் எப்படி இருக்கு, ட்ரெஸ் எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய இன்பங்கள், மரங்கள், பல வகைகள், மற்ற உணவு வகைகள் எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே அவ்வளவு அழகாக, அவ்வளவு கிளியராக வெளியுது, அவ்வளவு கிளியரா வெளியுது. உள்ள இருந்து பார்த்தா வெளியே என்ன இருக்கு, யார் போறா யார் போறா எல்லாமே தெரியும் உள்ள இருந்து பார்த்தா. அப்படிப்பட்ட அழகான மாளிகைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போதே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், திருக்க மனாசில் நபியா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அது வந்து நபிமாருடைய மாளிகைகளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பல் இல்ல அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ஸதகல் முர்ஸலீன், யார் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் முழுமையாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, வ ஸதகல் முர்ஸலீன், அல்லாஹ்வுடைய தூதர்களை, நபி ஸல்லல்லாஹு மட்டுமல்ல மற்ற எல்லா தூதர்களையும் யார் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மைப்படுத்துதல் என்ன? அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த. ஏற்றுக்கொள்வது என்பது நம்புறோட அர்த்தம். நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது அவர்கள் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உண்மை என்று நம்பி அதை உண்மைப்படுத்துகிறோம். வெளியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உண்மைப்படுத்துகிறோம். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மாளிகைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈமான் அடிப்படை. அந்த ஈமான் சஹாபாக்களை போன்ற ஈமானாக இருக்க வேண்டும். சந்தேகம் அந்த ஈமானில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில இன்னைக்கு இழப்புகள் பாதிப்புகள் வரும்போது நாம் உடைந்து போய்விடக்கூடாது. நாளை அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்த ஒன்றை நமக்கு வைத்திருப்பான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். ஒரு வயதான ஒரு மனிதருக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டது. நிறைய பிரச்சனைகள், ரொம்ப பெருசா நிறைய மன கஷ்டங்கள்லாம் நிறைய வருது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லையா? இருந்துச்சு. அதுல இருந்து அல்லாஹ் உன்னை வெளியே கொண்டு வந்தாரா? கொண்டு வந்தான். உனக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா முந்தைய பிரச்சனைகளை திரும்பி தாத்துக்க. அதுல இருந்து அல்லாஹ் எப்படி உன்னை வெளியே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு வருவான், எனக்கு எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கை உனக்கு வரும். அப்ப இது போன்ற நிலைகள்ல நம்முடைய ஈமான் நாம் வலுப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்தினால் ஈமான் ஆட்டோமேட்டிக்கா வலுவாகும். அந்த பாவமான காரியங்கள் இருக்கும் வரை ஈமான் பலகீனமான ஈமான் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். பலகீனமான ஈமான் உடையவனை விட பலமுள்ள ஈமான் இருக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன் என்பதாக சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட ஈமானை வலுப்படுத்தி நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய, சுவனத்திற்கு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஈமானை வலுப்படுத்தி இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.